ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கேன். இது வரைக்குமே இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. உடச்சி ஊற்றின முட்டை பிரியாணி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கட்டும். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு இதை சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப கலர் மாற வேண்டாம். இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினதும் 100 கிராம் வெங்காயம் நீட்டு வாக்கில் வெட்டினது இதை நல்லா தனித்தனியாக பிரித்து விட்டு இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு வந்த பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை இல்லாமல் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா வதக்கி விட்ட பிறகு பொடியாக நறுக்கிற தக்காளி நான் சாப்பரில் சாப் பண்ணதுனால ரொம்ப பொடியாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டை அரைச்சி கூட சேர்க்கலாம். கட் பண்ணுறதை விட நல்லா குழஞ்சி கொடுக்கும். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி, கூடவே மஞ்சள் பொடி. இந்த மசாலாவுக்கு மட்டும், இந்த வெங்காயம் தக்காளி வதக்கலுக்கு மட்டும் தேவையான உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அரிசிக்கு தகுந்ததை அரிசி சேர்க்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் வதக்கலை நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மூடி வச்சு இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்துடும், தக்காளியே தெரியாத அளவுக்கு. இப்போ இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவும் ஓவராகவும் சேர்க்காதீங்க. தனி மிளகாய்த்தூள் இந்த ஸ்பூனில் தான் எடுக்க போகிறேன் அளவு. 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தயிர் 2 டேபிள் ஸ்பூன். பிரியாணி மசாலா, முட்டை பிரியாணி மசாலா எதையுமே சேர்க்காதீங்க. நம்ம சேர்த்த தனி மிளகாய்த்தூளும் கரம் மசாலா மட்டும் போதும். டேஸ்ட்டு செம்மையாக வரும். தயிர் திட்டாக தெரியக்கூடாது, நல்லா கலந்துடணும். நம்ம சேர்த்த மசாலாவும் பச்சை வாசனை இல்லாமல் 1 நிமிஷத்துக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி. இப்போ இதில் 1 டம்ளர் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி 1/2 அன் ஹவர் ஊற வச்சது. பழைய அரிசியாக இருந்தால் கம்பல்சரி 1/2 அன் ஹவர் ஊற வைங்க. புது அரிசினா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ அரிசியை நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். புது அரிசினா உடையும், பழைய அரிசினா நல்லா கலந்து கொடுங்க. புது அரிசியாக இருந்தால் லேசாக கலந்து கொடுங்க. இப்போ நல்லா கலந்த பிறகு இதில் இந்த அரிசிக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். குக்கருக்கு பதில் நீங்கள் மண்பானை கடாயில் கூட செய்யலாம். அப்படி இல்லைன்னா அலுமினிய டபரா அதுலேயும் இது செய்யலாம் தாராளமாக. குக்கரில் செய்கிறதுனால தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். நான் இந்த டம்ளரில் தான் அரிசி அளந்தேன். 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி. இது பழைய அரிசிங்கிறதுனால நான் 1.25 சேர்க்குறேன். புது அரிசியாக இருந்தால் 1.5 டம்ளர் சேர்த்துக்கோங்க. அது இல்லாமல் இது தம் மெத்தடில் இந்த முட்டை பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே இருக்கட்டும். ஒரு 1/4 டம்ளருக்கு அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொடியை நறுக்கிற கொத்தமல்லி தூவிட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு முறை கலந்து கொடுத்துக்கிறேன். இப்போ குக்கர் மூடியில் இருக்கிற அந்த லப்பரை கிளட்டிடலாம். கிளட்டிட்டு தான் அப்படியே மூட போகிறோம். மேலே விசில் போட போகிறதில்ல. மிதமான தீயில் வச்சுக்கோங்க. சரியாக ஒரு 7 நிமிஷம் இதை நல்லா குக் ஆகட்டும். இப்போ 7 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அரிசி பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. ஒரு 3/4 பதத்துக்கு இந்த அளவுக்கு வேகணும். இதுக்கப்புறம் நம்ம தம் மெத்தடில் போட போகிறோம். என்ன நீங்கள் முட்டை பிரியாணின்னு சொன்னீங்க, ப்ளைன் குஸ்கா மாதிரி இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ அரிசி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 3/4 பதத்துக்கு நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி குழி போட்டுக்கோங்க. நான் 3 முட்டை சேர்க்க போகிறேன். இப்போ 3 குழியாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு இதுக்குள்ளார முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். வேக வச்ச முட்டை பிரியாணி செஞ்சுருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு ஃபேவரட்டான ரெசிபி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த முட்டை பிரியாணியாக தான் இருக்கும். உடச்சி ஊற்றினா முட்டை பிரியாணி. இப்போ 3 முட்டை உடச்சி ஊற்றிட்டோம். மேலே கொஞ்சமாக தனி மிளகாய் தூவி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ரொம்ப தேவையில்ல, லைட்டாக தூவி விட்டால் போதும். இதை அப்படியே மூடி வச்சுட்டு 4 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுங்க. அந்த முட்டை பர்ஃபெக்டாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே எடுத்து தம் போட போகிறோம். நம்ம மிக்ஸ் பண்ண வேணாம், எது வேணாம். முட்டை நல்லா சூப்பராக வெந்துருச்சு. குக்கருக்கு அடியில் தோசை பேன் ஒன்று, வேஸ்டான தோசை பேன் ஒன்று அடியில் வச்சுட்டு சரியாக ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இதை அப்படியே மூடி விட்டுருங்க. அந்த சாப்பாட்டில் இருக்கிற ஃப்ளேவர் அந்த முட்டையில் இருக்கிற ஃப்ளேவர் அந்த சாப்பாட்லேயும் நல்லா இறங்கி அட்டகாசமான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடும். இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டேன். இப்போ பாருங்கள், நான் அந்த கரண்டியில் வச்சு எடுக்கிறேன். அருமையாக வந்திருக்கு உடச்சி ஊற்றின முட்டை பிரியாணி. இதுக்கு சைட் டிஷ் ரைத்தா எதுவுமே வேணாங்க. இந்த முட்டையே போதும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு செமையான ரெசிபியோடு வரேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.